பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. போதும். ஏய், இப்போ எதுக்கு ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்க? இப்போதான் உனக்கு தெரியுதா அர்ஜுன், நம்ம ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு? என்னால் சத்தியமாக முடியல அர்ஜுன். என்னாலுமே முடியல. வர வர நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. என்னால் உன் டார்ச்சர் தாங்கவே முடியல. நான் உன்னை பார்ப்பனா இல்லை என் வேலையை பார்ப்பனா? ஓ, இப்போ நான் டார்ச்சர் ஆயிட்டேனா? டார்ச்சர் ஆயிட்டேன்ல, அதானே? இனிமேலாம் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்? இதுக்கப்புறம் தான் நான் போர் அடிச்சிட்டேனே. ரியா, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத. நான் சொன்னேனா அப்படி? நான் சொன்னேனா? இதை நீ சொல்லி தான் தெரியணும்னு இல்லையே, பார்த்தாலே தெரியுது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நம்மளை பற்றி சொல்லி 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னோம். 2 மாதம், 2 வருஷம் ஆயிடுச்சு அர்ஜுன். 2 வருஷமாக நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். என்னைக்காவது நீ என்கிட்ட ஒழுங்காக பாசமாக பேசுறியா? அதே தாண்டி நானும் சொல்கிறேன். 2 வருஷமாக சண்டை போட்டுட்டு இருக்க. என்னைக்காவது நீ என்கிட்ட பாசமாக பேசுறியா? யாரு? நான் பேசலையா அர்ஜுன்? எத்தனையோ தடவை நான் தான் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் நீ ஒரு தடவை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. உங்கள் அக்கா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சது. 2 வருஷமாக அதை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் சண்டை போட்டுட்ருக்க. ஏய், நீ பண்ணது தாண்டி சொன்ன. நீ எப்படி என் அக்காவை பார்த்து அப்படி சொல்லலாம்? உனக்கு என்னடி உரிமை இருக்குது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன வேணா பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. என் வீட்டில் இருக்கவங்கள பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமடி இருக்குது? ஐயோ, 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க நான் அப்படி எதுவுமே சொல்லலைன்னு. ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல அர்ஜுன். என்ன நம்ப மாட்டேங்கிற? ஆனால் உங்கள் அக்கா சொன்னதை அப்படியே நம்புற. அப்போ நான் உனக்கு முக்கியமாக இல்லை அர்ஜுன்? இல்லடி, எனக்கு என் அக்கா தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் நீயா இருந்தாலும். ஓ, அப்படியா? அப்போ போடா போ, உன் அக்காவே கட்டிக்கோ. என்ன எதுக்கு லவ் பண்ண? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்ன? ரியா, அட்டிச்சேன்னு வச்சுக்க. வார்த்தை தப்பாக பேசிகிட்டு இருக்க. இப்போ தாண்டா நான் கரெக்டாக பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு என்னால் முடியல. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் யோசிச்சுட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. அப்போ போடி, உன்னை யார் பிடிச்சிட்டு இருக்க சொன்னா? போக தாண்டா போகிறேன். இனிமேல் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. உன்கிட்ட வந்து பேசணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. என்னையோட இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கு இனிமேல் நீ வேண்டாம், நானும் உனக்கு வேண்டாம். இனிமேல் நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ. அர்ஜுன், இட்ஸ் ஓவர். நீ என்னடி சொல்கிறது? நான் சொல்கிறேன், இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை. உண்மையாகவே இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையில்லடா? தேவையில்லடி, போ. கடைசியாக கேட்குறேன் அர்ஜுன், உன் அக்கா குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு, நான் உனக்கு வேணாம். என் அக்கா குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி, இனிமே என் லைஃப்பில் நீ வேண்டாம். இனிமே உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவே என் முகத்தை பார்க்கறது கடைசியாக இருக்கட்டும். இனிமே
முன்னாடி நான் வந்து நிப்பன் மட்டும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத. பாய், குட் பாய். ஐ ஹேட் யூடா. ஏய் போடி. அவ்வளோதானா? அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கவே இல்லையா? ம், பேசிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்படியே ஒரு 2 மாதம் போச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு. ஆனால் அது முடியவே இல்லை. அப்புறம் அப்புறம் எப்படி அவங்க இறந்தாங்க? சண்டை போட்டு இவங்க 2 பேரும் 2 மாதம் பேசவே இல்லை. அந்த 2 மாதம் அர்ஜுன் என்ன பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரியா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாங்க? ரியா அவங்களுக்குள்ள எப்போ சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு அதில் இருந்து ஆரம்பிச்சா. அவ தேடினதில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணமே அவங்க அக்கான் தானே கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டு அவ அர்ஜுன்கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். அவ பண்ண மிகப்பெரிய தப்பே டைரெக்டாக போய் காவியா கிட்ட பேசினது தான். என்ன சொல்கிறீங்க? காவியாக்கா கிட்ட போய் நேராக பேசிட்டாங்களா? எல்லா உண்மையும் ரியாவுக்கு தெரிஞ்சதும் அர்ஜுன் மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சு. அவளுக்கு அர்ஜுனை பார்க்கணும் பேசணுங்கிற ஆசையும் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி காவியா கிட்ட பேசணும்ல. அதனால காவியா கிட்ட பேசிட்டு மறுநாள் அர்ஜுன் இப்போ பேசலான்னு வரும்போது தான் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுவும் அந்த ஆக்சிடெண்ட் எதர்ச்சியெல்லாம் நடக்கல, பிளான் பண்ணி நடந்தது. பிளான் பண்ணி நடந்ததா? யார் பண்ணா? வேற யாரு பண்ணா? காவியா தான். அடியாத்தி, காவியாக்காவா? அவங்க அவ்வளோ மோசமானவங்களா? அவங்க அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்படி இல்லவே இல்லை. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட பொருள் அவங்களுக்கு கிடைக்கலன்னதும் அவங்களுடைய கேரக்டரே மொத்தமாக மாறிடுச்சு. ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ. அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தெரியும். அவன் நிலாவை பார்க்கலான்னு தான் அன்னைக்கு போயிட்டு இருந்தான். நான் தான் அன்னைக்கு கால் பண்ணி இதேமாரி ரியாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நான் தான் சொன்னேன். அவன் கேட்டதுமே உடஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தான். அவங்க சண்டை போட்டு பிரியும் போது சொன்ன வார்த்தையே கடைசியில் நிறைவேறிடுச்சு. அவனால் கடைசி வரைக்கும் ரியா முகத்தை பார்க்கவே முடியல. அப்போதான் நிலாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆணுச்சு. அதே ஹாஸ்பிட்டலில் தானே ரியாவோட கண்ணெடுத்து நிலாவுக்கு வச்சாங்க. ஆமாம். அன்னைக்கு அர்ஜுனை பார்க்க நிலா தான் வந்தா. வரும்போது ரியாவுக்கான ஆக்சிடெண்ட்டில் தான் அவளுக்கும் ஆச்சு. அதில் தான் அவளோட பார்வையும் போச்சு, ரியாவோட உயிரும் போச்சு. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனாங்க. நிலா பழச்சிக்கிச்சு, ஆனால் ரியா இல்லை. அதான் அவளோட கண்ணெடுத்து நிலாவுக்கு வச்சுட்டாங்க. அப்போ காவியாக்கா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ எதுவும் பண்ணல. யாரடி சொன்னா அவங்க எதுவும் பண்ணலன்னு? இப்போவும் மறைமுகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது கூட அவங்களால தான்ட்டு தான் அன்னைக்கு அவங்க கிட்ட போய் நான் கோவமாக கத்திட்டு இருந்தேன். அதை தான் நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்ட. ஓ, அப்போ ரியாவை கொன்னதும் இல்லாமல் இப்போ நிலாவையும் கொல்ல பார்க்குறாங்களா? இல்லை, என்ன குழப்புறீங்க? நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். ஆனால் சின்னதாக ஒரு டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்ண தான் அன்றைக்கி அவங்க கிட்ட போய் கோவமாக பேசினேன். அதில் எனக்கு தெளிவாயிடுச்சு, அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அது எப்படி? சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்க தப்பு பண்ணால் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருப்ப. இப்போ வந்து கண்டுபிடிக்கிற? அப்போல்லாம் அவங்கள நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்டி. என்னன்னா என்ன, அப்படி தான் இருந்தேன். இப்போ தானே அவங்கள நான் ஒழுங்காக டீப்பாக பார்க்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு. அதனால சொல்கிறேன். ஓ, அப்படியா? சரி சரி, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? சிம்பிள் ரீ. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அந்த தப்பில் அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே அவங்க யாராவது ஒரு ஹெல்ப் மூலயமா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, எங்கேயும் தனியாக போக மாட்டாங்க. அதுவே அவங்க தப்பு பண்ணலைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தப்பு பண்ணவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க.
கிளம்பிடுவாங்க. அது யார் என்னன்னு தெரியும்ல, அவங்க கிட்ட பேசுவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதான் அவங்க பின்னாடியே போய் என்னன்னு கேட்டேன். பா செம்ம பிரில்லியண்ட். சரி, நீ கேட்டேன்னு நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். தயவு செஞ்சு இது யார்கிட்டயாவது சொன்னேன் அவளை அவ்வளோதான். இல்லை இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? இவ்வளோ அழகாக கதை சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், பாதி இது நானா ஜோடிச்சு தாண்டியும் சொன்னேன். இதான் நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் இப்படி தான் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டதை உன்கிட்ட நானாக கற்பனை பண்ணி சொன்னேன். மற்றதெல்லாம் நான் அந்த இடத்துல இருந்ததை பார்த்ததை நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உண்மைதான். ஒரு சில விஷயம்லாம் கேட்டிருக்கேன் அங்கே என்ன நடந்திருக்குன்னு, அதை நான் அப்படியும் உன்கிட்ட கற்பனையாக சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போது பாதி உண்மை பாதி பொய் அப்படி தானே? ஏய், எல்லாமே உண்மைதாண்டி. நான் அந்த இடத்துல இருந்ததை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். நான் அந்த இடத்துல இல்லாததை நான் கேட்டிருக்கேன். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது உனக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிறதுனால நான் அப்படி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, இனிமேல் அந்த அக்கா கிட்ட நான் வச்சுக்கவே மாட்டேன். அவங்கள பார்த்தாலே இனிமேலாம் எனக்கு பயம் இருக்கும். ஏய், அப்படிலாம் பண்ணிடாதடி. நீ பாட்டுக்கு அவங்கள பார்த்த உடனே பயமாக இருக்கிற மாதிரி பண்ணிடாத. அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அப்புறம் உடனே ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆ, நான் என்ன பண்ணேன்? ஐயோ, நான் உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்தெல்லாம் தள்ளியே இருக்கேன்ப்பா. அப்படியா? சரிடி, ரொம்ப தள்ளியே இரு. ஆ, நான் தள்ளியே இருந்துக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. வீட்டில் எல்லாரும் தேடுவாங்க. கிளம்பலாமா? ம், கிளம்பலாம் கிளம்பலாம். என் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக நான் வந்திருக்கேன். கிளம்பலாமா? ஓகே ஓகே, விடுங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம். நம்மளே வாக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இங்கே வந்தே ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்பலாமா? போலாண்டி, போலாம், வா. ஏய், எவ்வளோ நேரம்டி ஒரு காஸ்டியூம் மாற்றுறதுக்கு? இவ்வளோ நேரமா? ஏய் ஹலோ, என்னடி வீட்டிலேருந்து வரும்போது நீ இந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரலையே? நேற்று நீ காஸ்டியூம் சூஸ் பண்ணதை நான் பார்த்தேன். ஆனால் அது இது இல்லையே. இது என்ன புதுசாக போட்டிருக்க? அதை ஏண்டி கேட்குற? அந்த உரு மூஞ்சு தான் அந்த காஸ்டியூம்லாம் வேணாம், நான் சொல்கிறத போடுன்னு சொல்லி இதை கொடுத்துருச்சு. இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் கம்பல் பண்ணி போட்டு விட்டுருச்சு. நான் என்னடி பண்ணுறது? போட்டு தானே ஆகணும், அதான். ஆனால் பரவாயில்ல அனு, செம்மையாக இருக்க. ஏய், கடுப்பேத்தாம போயிடு. நானே எப்படிடா ஸ்டேஜில் இதை போட்டுட்டு வரதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க, நீ வேற. ஏய், நல்லா தாண்டி இருக்கு, ஓவரா சீன் போடாத. நான் ஒன்றும் சீன் போடல. ஏண்டி இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? எங்கடி இன்னும் அந்த சீஃப் கெஸ்ட் வரல, அதான். இன்னும் வரலையா? ஏண்டி நம்ம வேலை முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவார். இப்போ என்னடான்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சு 3 மணி நேரம் ஆகுது, இன்னமும் வரல. அதான்டி, இந்தமாரி ஆளுங்கெல்லாம் இப்படி தான். நம்ம ஏதாவது அவசரமாக எதுவுமே முடிக்காமல் இருந்தோம்னா திடீர்னு வந்துடுவாங்க. இதுவே நம்ம எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், இது இங்கே இல்லை, நான் ஸ்கூல்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏய், வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், சவுண்ட் கேட்குது. எப்பா சாமி, சீக்கிரமாக முடிச்சு வைங்கடா, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. ஆமாம் பார்த்தியா, இன்னைக்கு உன்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் இல்லை? பின்ன ரொம்ப முக்கியமான நாளடி. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்டிங் போவீங்க, அப்படியே மூவி போயிட்டு கார்னர் சீட்டில் புக் பண்ணி கிசிங் தான். சே, அவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு காஃபி ஷாப் கார்னரில் கிசு தான். அடிப்பாவி, காஃபி ஷாப்லேயே வா. இருமணம் ஒன்றிணையறதுக்கு எந்த இடமா இருந்தால் என்ன? எப்பா தாங்க முடியல, இந்த லவ் பண்ண ஆரம்பித்தாலே இப்படி தான், வாயில் என்ன வருதோ அது கவிதை இல்லை. ஃபேக்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Ready to
டைம் ஆயிடுச்சு அருணு, டைம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னோம். இப்ப பாரு மணி 4:50. 10 நிமிஷம் தான் இருக்கு அருணு. நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, இப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ற. என்னன்னே தெரியல அனு, எனக்கு ரொம்ப கையாவே இருக்கு. சிரிச்சுட்டே இருக்கும் போல தோணுது. அனு அனு, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அனு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் போலாம். அனு 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 ப்ளீஸ் அனு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் கிளம்புறேனே. சரி சரி புரியுது, அதுக்குன்னு இப்படியே போவ. போய் சேஞ்ச் பண்ணிட்டு போ. அனு இல்லை அனு, நான் இப்படியே கிளம்புறேன். 10 நிமிஷம் தான் இருக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் 1/4 மணி நேரம் மாரி ஆகிடும். ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். நீ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடு. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடி, பார்த்து போ. தேங்க்ஸ் அனு. ஐயோ, கன்ஃபார்ம் காஃபி ஷாப் கார்னரில் கிஸ்ஸு தான். அடியே பார்த்து கடிச்சு வச்சிட போற. அதெல்லாம் பார்த்துக்கலாம், பாய் பாய். அடி பாவி, இப்படி ஓடுறா. நல்லது நடந்தா சரி. டேய் எங்கடா? இப்போ தானே வீட்டுக்கு வந்த, உடனே கிளம்பி போகிற? எங்கே போகிற? ப்ரோ நான் அவசரமாக போகிறேன், நான் போயிட்டு வந்து சொல்கிறேனே. ஏன் இப்போ சொல்லிட்டு போனால் என்ன? இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்த, காலேஜ்லேருந்து வந்த உடனே கிளம்பி போகிற? ஐயோ இவர் வேற போகிறப்பே டைம் வேற ஆயிடுச்சு. அவள் வேற வந்திருப்பாளா என்னன்னு தெரியல. உன்னை தாண்டா கேட்குறேன், அப்படி எங்கே போகிற? ப்ரோ நான் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன், போயிட்டு வந்து சொல்கிறேனே. மீட் பண்ண போறியா? யாரை யாரை மீட் பண்ண போகிற? ப்ரோ நான் தான் வந்து சொல்கிறேங்கிறால, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும், அவங்க வந்திருப்பாங்க. டேய் கேட்டுட்ருக்கேன், ஒழுங்காக பதில் சொல்லாமல் எங்கே போகிற? யாரை பார்க்க போகிற? ஷபா ப்ரோ உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ லவ்வும் பண்ணிட்ட கல்யாணமும் பண்ணிட்ட, இன்னும் கொஞ்ச நாளில் அப்பாவும் ஆக போகிற. அப்புறம் என்ன சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க? இந்த 3த்துல நான் ஏதாவது ஒன்று கூட ஆகக்கூடாதா? சும்மா போங்க ப்ரோ, போய் வேலையை பாருங்க, நான் போயிட்டு வரேன். நான் என்ன கேட்டேன்? இவன் என்ன எப்படி உளறிட்டு போகிறான்? அப்பா கொஞ்ச நாளாகவே இவன் சரியில்லை, என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதில் என்ன இருக்கு, பரவாயில்ல வா, நானே இப்போ தான் வந்தேன். அப்படியா? நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டேன், அதான். சரி ஓகே ரிலாக்ஸ், வா வந்து உட்காரு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. சார் இங்கே வச்சுட்டு போங்க. சார் வேறு ஏதாவது? இல்லை நீங்கள் போங்க, ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். பரவாயில்லையே, நமக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்ன உனக்கு பிடிக்கலையா? சாச்சா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச காஃபியை ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, அதான் எப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதில் என்ன இருக்குது, நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். என்ன? ஐ மீன் நம்மலாம் எப்போயாவது ஃபேமிலி கூட வெளியில் போனோம்னா நீ மேக்ஸிமம் இதானே சாப்பிடுவ, அதனால தான். ஓ ஓகே ஓகே. ஆமாம், மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஏதாவது பேசணுமா? ஆமாம், அப்புறம் மீட் பண்ணுறதுக்கு எதுக்கு மீட் பண்ணுறாங்க, பேச தானே. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் உன்னை வர சொன்னேன். ஐயோ, பேசும்போதே ஒரு மாதிரி ஷை ஆகுதே, ஆனால் வெளியில் காட்டிக்க முடியாது. என்ன பேசலாம்ல? பேசலாமா? தாராளமாக பேசு. நீ எப்போ பேசுவேன்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசலாமே. நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, என்ன உனக்கு பிடிக்குமா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஆரம்பத்தில் நம்ம 2 பேருமே சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்காக கேட்குறேன். என்ன உனக்கு பிடிக்குமா? உன்னை பிடிக்காமலடா நீ கூப்பிட்டதும் ஓடி வந்திருக்கேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. எனக்கு உங்களை பிடிக்குமே. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ரொம்ப பிடிக்குமா? ஏன் ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கும்? நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சண்டை தானே போட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் என் மேலே கோவமாக தானே இருப்பீங்க. இப்போ எப்படி? ஆரம்பத்தில் உன் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு தான், 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டேன் தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் உன்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். ஸோ உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதனால அந்த கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, நீ அழகாக இருக்க, நல்ல ஸ்மார்ட்டாகவும் இருக்க, அழகாகவும் பேசுகிற, ஃபேமிலி கூடயும் நல்லாவே பழகுற, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற. இதுக்கு மேலே என்ன வேணும்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு உனக்கு எதனால் என்ன பிடிச்சிருக்கு? எதனால பிடிச்சிருக்குன்னா அது சொல்ல தெரியலையே. உங்களை மாதிரி ஒன்றுனால எனக்கு சொல்ல தெரியல. ஆரம்பத்தில் எனக்குமே உங்கள் மேலே கோவம் இருந்துச்சு தான். உங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் இருக்கும், திட்டணும்னு தோணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட பேசினது பழகினது, அப்புறம் உங்கள் கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிட்டது, அது அப்படியே போக போக எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே லைஃப் லாங் போனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்குமே அப்படிதான். லைஃப் லாங் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஆஹா, லைஃப் லாங்கா? ஐயோ, நீ ஊன்னு சொல்லு, நான் இப்படியும் கூடயே வந்துடுறேன். அப்புறம் ஆரம்பத்தில் உன்னை தப்பாக நினச்சதுக்கும், உன்கிட்ட சண்டை போட்டதுக்கும், உன்னை திட்டினதுக்கும் எல்லாத்துக்குமே சாரி. அதை கேட்கணும்னு நினச்சேன், அதான். நானுமே அப்படிதானே இருந்தேன், அதனால நானுமே சாரி. ராதிகா, ம், சொல்லிடலாமா? ஐயோ, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பேசினதே கண்ட்ரோல் பண்ணி பேசணும். இதுக்கு மேலேயும் விட்டுறாத மனோஜ், பேசிட்டு. சொல்லுங்க. கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. ராதிகா, நீ லவ் பண்ணுறியா? ஐயோ, என்ன டக்குன்னு கேட்டுட்டாரு. கேட்ட உடனே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்குது. ஐயோ, இதுக்கு இப்போ நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ, ஒரு மாதிரி செய்யாகுதே. சரி, கண்ட்ரோல் ராதிகா, கண்ட்ரோல். என்ன கேட்டதுக்கு பதிலே இல்லை. லவ் பண்ணுறியா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க லவ் பண்றீங்களா? ஆமாம், லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் கூடவே இருக்கணும்னு தோணுது. நீ? ஆக்சுவலா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கேட்டதால இப்போ நான் சொல்றேன். நானுமே லவ் பண்றேன். என்ன, இவளுக்கு வேற ஒரு ஆளை பிடிச்சிருக்கா? என்னடா மனோஜ் உனக்கு வந்து சோதனை? நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. என்ன, லவ் பண்ணுறியா? ஆ, ஆமா. இது சீக்ரெட், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. அதான், இது யாருக்குமே தெரியாது. நான் யார்கிட்டயும் சொல்லலை. என் ஃப்ரெண்ட் அனுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்கல தான், ஆனால் போக போக கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சா, அதனால் எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல, ஆனால் பிடிச்சிருச்சு. என் லைஃப்பில் உன்னோட லைஃப்பில் என்னோட லைஃபுக்கு ஏற்ற லைஃப் இது மட்டும்தான். நானுமே ரொம்ப லவ் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்போது இவளுக்கு என்ன பிடிக்கலையா? ஆனால் இத்தனை நாளாக என்ன பிடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு. நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேனா? இவளுக்கு வேற யாரோ பிடிச்சிருக்கா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. இத்தனை நாளாக என்னை பிடிச்சிருக்குன்னு தானே நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இவ வேற ஏதோ சொல்கிறா. ஹலோ, நான் பேசிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் எதுவும் பேசலை. ஆ, நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா இல்லை வேணாம். இல்லை, பரவாயில்ல, கேளுங்க. நீ ஏன் இதை முன்னாடியே யார்கிட்டேயும் சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் இப்போ கேட்டதால நான் சொல்கிறேன். அப்புறம் தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கிட்டே இதை சொல்லிடாதீங்க. முக்கியமாக என் அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. கொஞ்ச நாள் இது போகட்டும். என்னோட ட்ரீமில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரையும் இது அப்படியே இருக்கட்டுமே நமக்குள்ளவே. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம். ஓ, அப்படியா? சரி, ஓகே. நீ கவலைப்படாத. நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். உங்கள் அக்காக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீ என்னை நம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இதில் என்ன இருக்குது? எனக்கு நேற்றே தெரியும் நீங்கள் கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கல்ல, அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன் நீங்கள் இதை பற்றி தான் பேசுவீங்கன்னு. நான் கெஸ் பண்ணது கரெக்டாக கேட்டுட்டீங்க. ஓ, அப்படியா? நான் இதை எதிர்பார்க்கல. நான் நார்மலாக தான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் நான் என்ன கேட்க வரீங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. நீ கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் என்னோடய விருப்பத்தை சொல்ல தானே வந்தேன்.
ஆனால் நீ உன்னோட விருப்பத்தை சொல்லிட்டியே. நல்ல வேளை, அவகிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டுட்டேன். இல்லைனா நான் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லி, இல்லை உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு யாரை விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன்னா அது எனக்கும் சங்கடமாக இருந்திருக்கும், அவளுக்கும் ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கும். நல்ல வேளை, நான் ஃபஸ்ட்டு அதை மாரி கேட்டதால் அவள் மனசில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஈஸியாக தான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என் மனசில் இருக்கிறது ஏன்டி நீ இன்னும் கண்டுபிடிக்கல? கண்டுபிடிச்சிருந்தீனா இனிமே பேசி என்ன ஆக போகுது? அப்புறம் என்ன, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் பேசலை. ராதிகா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் ஆகணுமே. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? ஏன், என்னாச்சு? நீங்கள் தானே வர சொன்னீங்க. அப்புறம் வந்து அரை மணி நேரம் ஆகுள்ள, அதுக்குள்ளே கிளம்பலான்னு சொல்கிறீங்க. அதுக்கு இல்லடாமா, எனக்கு இன்றைக்கி ஃப்ரீன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, திடீர்னு வேலை கொடுத்துட்டாங்க. அது எப்படி உன்கிட்ட சொல்கிறது? இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, நம்ம அப்புறமா பார்க்கலான்னு. ஃபஸ்ட் டைம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அதான் உன்னை கஷ்டப்படுத்த வேணாமைன்னு பார்க்க வந்தேன். நம்ம கிளம்பலாமா? டைம் ஆகுது. ஓகே, கிளம்பலாம். ஆனால் இப்போ டைரெக்டாக வீட்டுக்கு போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு போகலாமா? நம்ம இன்னொரு நாள் போகலாம். இப்போது நான் உன்னைய ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ நம்ம இன்னொரு நாள் வெளில போகலாம். கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் வெளில போகலாம். சரி ஓகே, வாங்க கிளம்பலாம். நான் ஒன்று நினச்சி வந்தா இங்கே என்னமோ நடந்துருச்சு. ஒருவேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா? அவள் என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாளா? சே, என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் டைரெக்டாக உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாள். அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. மனு, என்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அங்கேயே என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. கிளம்பலாம் வாங்க. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. அசுந்தாப்புல அள்ளி புட்டானே, அடி மனதில் அண்டி புட்டானே, மிளகாப்பூ போல என்னுள்ள அழகாப்பூ பூக்க விட்டானே, வெக்கத்தில விக்க வச்சானே, வெப்பத்தில சிக்க வச்சானே, பசுப்புறனே மழுப்புறனே சொதப்புறனே, அலங்காரி அழட்டிக்கிட்டேனே, அலங்காம அள்ளி புட்டானே, அடிக்கிறனே தினந்து